ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே ஒரு ரோஸ் செடி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு டைம் கிடைக்கவே இல்லை. சரி, போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு நர்சரி இருக்குது, அங்கே தான் போயிருந்தோம். ஒரு ஈவினிங் போல் கிளம்பியிருந்தோம். நாங்கள் போன நேரம்னு பார்த்து அப்படியே மழைச்சாரலாக இருந்துச்சு. கிளைமேட்டும் சூப்பராக இருந்ததுங்க. அந்த நர்சரி பார்த்திங்கன்னா ஒரு மினி பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி செம சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கவே சுற்றி க்ரீனிஷாக அழகாக இருந்தது. அங்கே இல்லாத செடிகளே கிடையாது, எல்லாமே வச்சுருந்தாங்க. ரோஸ் வெரைட்டிஸும் நிறைய இருந்துச்சு. ஆனால் சில செடியில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் இல்லை. ஸோ அது என்ன கலர் நமக்கு அக்யூரேட்டாக தெரியல. பூ பார்த்ததும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எது செடி பார்த்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்தது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவுமே ரெட் கலர்லாம் பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருந்தது. பன்னீர் ரோஸ் செடிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வளர ஆரம்பிச்சதுன்னா ரொம்பவே பெருசாகிடுங்க, நல்லாயிருக்கும் பார்க்கவே. சரி சொல்லிட்டு அப்படியே நின்று சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கவே பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. அந்த நேரம் பார்த்து மழை பெஞ்சனால கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த இயற்கையோடு அப்படியே ரம்மியமாக பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறதுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு சின்ன பாண்டு வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா தாமரை செடிலாம் இருந்தது, பூ இல்லை. அந்த குளம் பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் அந்த மழை துளிகள்லாம் விழுந்துக்கிட்டு சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு கார்டனிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ அதுக்காக நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது. சரி, அதனால் ரோஸாவது நம்ம வாங்கி வைக்கலாம் வீட்டில் அப்படி சொல்லிட்டு தான் போயிருந்தோம். யாருக்கெல்லாம் கார்டனிங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். சின்ன பிள்ளைலாம் பார்த்திங்கன்னா எந்த செடி கிடைச்சாலும் அதை நட்டு வச்சு வளருதான்னு செக் பண்ணிகிட்ருப்பேன். இந்த பாண்டை பார்த்ததும் அந்தமாதிரி ஒரு பாண்ட் செட் பண்ணணுன்னு கூட ஒரு ஆசை வந்துச்சு. அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. அதில் குட்டி குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் இருந்தது. வாழைக்கன்றுலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க. தென்னை மரம், வாழைக்கன்று, பூச்செடியும் வச்சுருந்தாங்க, காய் செடியும் வச்சுருந்தாங்க. கொய்யா மரம், சப்போட்டா மரம், சீதா மரம் சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி பூவாம். ஆனால் நல்லா பெருசாக இருக்குது பூ பார்க்குறதுக்கு. ஏன்னா மொட்டையே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் இருந்தது. ஹைப்ரிட் போல் இருக்குது. எல்லோ கலரில் நல்லா இருந்துச்சுங்க. சரி சொல்லிட்டு ஒரு செடி மட்டும் பார்த்து வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க வழியில். ரொம்ப நாளாகவே ஒரு உப்பு ஜாடி ஒன்று வாங்கணுன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். உப்பு ஜாடியில் போட்டு வச்சா நல்லது சொல்லுவாங்க, அதனால தான். ஆனால் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண டிசைன்லேயே இருந்துச்சு. அதனால சரி வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு ஸ்பூன் ஹோல்டர் இருந்தால் கூட வாங்கலான்னு பார்த்தேன், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உப்பு ஜாடி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. ஆனால் இது மாதிரி நான் முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் சரி பார்த்துட்டு வந்துட்டேன், எதுவும் வாங்கலை. வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பார்க் இருக்குது. இது முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா போகிறதுக்கு டைம் இல்லை.
சரி இப்போயாவது சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே பார்த்துட்டு இருந்தேன். அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேம்ஸ்லாம் அங்கே ப்ளே பண்ணுவாங்க. மழை அப்படியே நின்றுடுச்சிங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடுச்சு. சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாமேன்ட்டு உள்ளே ஒரு என்ட்ரி டிக்கெட்டும் ஒன்று இருக்குது. சரி அதை பே பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஃபேமிலி கூட வெளியே ஒரு அட்வென்ச்சராக அப்படி போகணுன்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி பார்க்குக்கு போயிட்டு வரலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கார்டனிங் மாதிரி இருக்குது. அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்வென்ச்சர் பார்க்கு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுவும் போயிட்டு வரலாம். ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு இந்த மாதிரி ஒரு பார்க்லாம் போகலாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது, விளையாடுறதுக்கும் ஜாலியாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போர்டு வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 70+ அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்குமே வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருந்தால். அப்படி இல்லைன்னா சும்மா என்ட்ரி டிக்கெட் மட்டும் இருக்குது, அது மட்டும் நம்ம கொடுத்துட்டு நம்ம போயிட்டு உள்ளே சுற்றி பார்த்துட்டு வர்றதுனாலும் வரலாம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட். ஜிப்லைனிங், விஆர் கேமிங்ஸ், ஸ்கை ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 70+ ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குங்க. நமக்கு என்ன கேம் பிடிக்குதோ அதுக்கு வந்து நம்ம பே பண்ணிவிட்டு போயிட்டு விளையாடலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம சும்மாவே வெளியே வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கலாங்க. சும்மா சுற்றி பார்த்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட நமக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ இருக்குது அங்கே உள்ள நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு. வாட்டர் கேம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, போட்டிங்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. நமக்கு எந்த கேமிங் வேணுமோ நம்ம அதுக்கு பே பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு விளையாடலாம். ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து அவைலபிளாக இருக்குங்க. சாட்டர்டே சண்டேஸில் பார்த்தா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அதே வந்து இந்த வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். நமக்கு கேம்ஸ் விளையாடணுன்னா அது அதுக்கு தனியாக பே பண்ணணும். அதுக்கு பே பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு கேம்ஸ் வந்து விளையாடலாம். இந்த மாதிரி வந்து லீவ் டைம் போனோம்னா கொஞ்சம் மைண்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு கூட வரலாம், என்ட்ரி டிக்கெட் மட்டும் போட்டுட்டு. ஏன்னா இயற்கை அவ்வளோ அழகாக இருக்குங்க. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமி வச்சுருப்பாங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. எப்போவும் வீட்டிலே இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து மைண்டுக்கு ரிலாக்ஸாக நம்ம போயிட்டு வரலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் பார்க்கலாம். இங்கே போனால் கண்டிப்பாக ஒரு ½ டேவாவது ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனால் சொல்லப்போனால் 1 day ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா அங்கே நிறையா இருக்குது, சுற்றி பார்க்குறதுக்கும் நிறையா இருக்குது, விளையாடுறதுக்கும் நிறையா இருக்குது. 70+ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். வாட்டர் கேம்ஸில் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அங்கே வந்து கண்டிப்பாக போகலாங்க. ஏன்னா பக்கத்துலேயே வந்து தண்ணி இருக்கிறதுனால அங்கே வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது, விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸு. எதுக்குவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பூச்செடி பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்துடுச்சு. ஸ்கூல் படிக்கும்போது இதில் ஒரு லீஃப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து நெகத்தில் வச்சு விளையாடிட்ருப்போம். யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.